கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்தவங்க ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி காது கொடுத்து கேட்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை, மர்ஹபம் பிஹாதிஹில் உஜூஹ், இந்த முகங்களை நான் வரவேற்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு தில்க தாருல் ஆகிரத் நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன அலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன் என்கிற ஆயத்தை சப்தமாக ஓதினார்கள். அதற்கு பிறகு அமைதியாகி விட்டார்கள். வெளியே நின்றவர்கள் உள்ளே சென்று பார்க்கிற போது அவர்களுடைய ரூஹு பிரிந்து விட்டது. கடைசி வார்த்தை இந்த திருக்குர்ஆனுடைய வசனம். இந்த குறிப்பை எழுதிவிட்டு கீழே சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தில் இதைத்தான் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையில் பெருமையை யார் ஆசிக்கவில்லையோ, அந்தஸ்தை யார் ஆசிக்கவில்லையோ, யார் குழப்பத்தை நாடவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மறுமை வீட்டை சித்தப்படுத்தி வைத்ததாக சொல்லுகிறானே, இந்த வசனத்தை தான் அவர்கள் ஓதினார்கள். அவர்களுடைய வாழ்வே அதை நோக்கித்தான் நகர்ந்தது என்பதாக சொல்வார்கள். அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட இந்த உலகத்தில் அவர்கள் பெருமையை நாடவில்லை, அந்தஸ்தை ஆசிக்கவில்லை. எனவே இந்த வசனத்தை அவர்கள் ஓதி வர்ணித்தார்களே, அது மிகவும் பொருத்தமானது என்பதாக சொல்வார்கள். ஆக நம்முடைய சிந்தனையில் ஒரு விஷயத்தை சதாவும் வைத்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் எப்படியோ வாழுகிறேன், ஆனால் என்னுடைய கடைசி நேரம், என்னுடைய கடைசி நிமிடம், என்னுடைய கடைசி மூச்சு, என்னுடைய கடைசி பேச்சு, என்னுடைய கடைசி இடம், இதுவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? பள்ளி வாசலில், சஜிதாவில், குர்ஆன் ஓதுகிற நிலையில், நோன்பு வைத்திருக்கிற நிலையில், தவாஃப் செய்கிற போது, தான தர்மங்கள் செய்கிற போது, நல்லறங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது என்னுடைய ரூஹை நீ கைப்பற்று. என்னுடைய மௌத்தை பார்க்கக்கூடிய கேள்விப்படக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு மௌத்து எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிற வகையில் என்னுடைய கடைசி தருண சிறப்படைய செய் என்று நாம் துவா செய்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய மௌத்தை பார்த்து இப்படி ஒரு மௌத்து எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய, பரிதாபப்படுகின்ற பல்வேறு மரணங்களை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவதோடு சிறந்த மரணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும்.